வானத்தை முட்டி நிற்கும் ஒரு பக்தி அலை. ஆயிரக்கணக்கான பக்தர்கள் புடைசூழ விண்ணுக்கும் மண்ணுக்குமாய் கம்பீரமாக நிற்கிறது இந்த 56 அடி உயர ராஜமுருகன் சிலை. ஒரு ராட்சத கிரேன் அந்த சிலையின் உச்சிக்கு சென்று புனித நீரை ஊற்றும் அந்த ஒரு நொடி, அது வெறும் காட்சி இல்லை, ஒரு மெய்சிலிர்க்க வைக்கும் ஆன்மீக அனுபவம். ஆனால் சேலம் தாரமங்கலம் அருகே நடந்த இந்த பிரம்மாண்ட குடமுழுக்கு விழாவுக்கு பின்னால் ஒரு பெரிய சர்ச்சை இருந்தது. அழகென்ற சொல்லுக்கு முருகான்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த முருகனோட முகமே சரியில்லைன்னு பக்தர்கள் கொந்தளித்த ஒரு காலம் இருந்துச்சு. சமூக வலைதளங்கள்ல பெரிய விவாதத்தையே கிளப்பிய அந்த சர்ச்சை என்ன? பல லட்சம் ரூபாய் செலவுல ஏற்கனவே கட்டுன ஒரு பிரம்மாண்ட சிலையின் முகம் திடீர்னு ஏன் மாத்தப்பட்டது? இதுக்கு பின்னாடி இருக்கிற உண்மைகளையும் பக்தர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்து நடந்த அந்த மாற்றத்தையும் இந்த மகா கும்பாபிஷேகத்தையும் இந்த ஒரே வீடியோல பார்க்க போறோம். குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு சொல்றது வழக்கம். ஆனா இங்க குமரனே ஒரு குன்றோட உயரத்துல 56 அடியில ராஜா மாதிரி நின்னு அருள் பாலிக்கிறான். கடந்த நவம்பர் 23 சேலம் அணைமேடு ராஜமுருகன் ஆசிரமத்தில் நடந்த இந்த குடமுழுக்கு ஒரு சாதாரண கோயில் நிகழ்வு கிடையாது. அது ஆயிரக்கணக்கான பக்தர்களோட நம்பிக்கையின் சங்கமம். நவம்பர் 17 முகூர்த்த கால் நட்டு யாகசாலை பூஜைகளோட விழா ஏற்பாடுகள் தொடங்கிடுச்சு. தினமும் வேத மந்திரங்களும் ஹோமங்களும் மங்கள இசையும் அந்த பகுதியை ஒரு புண்ணிய பூமியாவே மாத்தியிருந்தது. விழாவோட உச்சகட்டமா யாகசாலை பூஜைகள் முடிஞ்சதும் புனித நீர் நிரம்பிய கலசங்களை சிவாச்சாரியார்கள் ஊர்வலமா எடுத்துட்டு வந்தாங்க. அப்போ கூடியிருந்த பக்தர்களோட முகத்துல தெரிஞ்ச பரவசத்தை வார்த்தையால சொல்ல முடியாது. அப்புறம் அந்த பிரம்மாண்டமான தருணம் வந்துச்சு. ஒரு ராட்சத கிரேன் மெதுவா மேல எழுந்து 56 அடி உயர ராஜமுருகனோட உச்சியை அடைந்தது. கீழே ஆயிரக்கணக்கான கண்கள் இமைக்க கூட மறந்து அந்த அற்புதத்தை பார்த்துக்கிட்டே இருந்துச்சு. சிவாச்சாரியார்கள் வேத மந்திரம் முழங்க முருகன் சிலை மேல புனித நீர் ஊற்றப்பட்டப்போ கூடியிருந்த பக்தர்களோட கைகள் தானாகவே வானத்தை நோக்கி உயர்ந்தது. வெற்றிவேல் முருகனுக்கு ஆரோகரா, ஞானவேல் முருகனுக்கு ஆரோகரா கோஷங்கள் வானத்தையே பிளந்துச்சு. இந்த காட்சி வெறும் அபிஷேகம் மட்டும் இல்ல, அது பக்தர்களோட குறைகளையும் கவலைகளையும் கழுவி செல்றதா ஒரு நம்பிக்கை. கிரேன் மூலமா தீபாராதனை காட்டப்பட்டப்போ அந்த பிரம்மாண்ட சிலையோட முழு அழகும் பக்தர்களோட மனசுல பதிஞ்சது. இந்த பிரம்மாண்டத்தை இன்னும் அதிகமாக்குற மாதிரி ட்ரோன்கள் மூலமாவும் பூக்களும் தீர்த்தமும் தெளிக்கப்பட்டது. இந்த ஆன்மீக விழாவுல கலந்துகிட்ட எல்லாருக்குமே நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்பட்டது. கோயில் நிர்வாகத்தோட சேவையையும் பக்தியையும் ஒரே நேரத்துல காட்டியது. சேலம் மாவட்டத்துல பெத்தநாயக்கன்பாளையம் பக்கத்துல இருக்கிற 146 அடி உயர முத்துமலை முருகன் சிலைக்கு அப்புறம் இந்த 56 அடி உயர ராஜமுருகன் சிலை தான் 2வது உயரமான முருகன் சிலையா இருக்கு. ஆனா இந்த கம்பீரமான சிலைக்கு பின்னாடி வலிகளும் விவாதங்களும் நிறைந்த ஒரு கடந்த காலம் இருக்கு. இன்னைக்கு நாம பார்க்கிற இந்த புன்னகை வழியிற கம்பீரமான ராஜமுருகனோட முகம் ஆரம்பத்துல இப்படி இல்ல. சுமார் 2 வருஷத்துக்கு முன்னாடி இதே இடத்துல இதே 56 அடி உயரத்துல ஒரு முருகன் சிலை கட்டப்பட்டது. அந்த சிலையோட போட்டோக்கள் சோசியல் மீடியாவுல வெளியான போதுதான் அந்த புயலே ஆரம்பிச்சது. பக்தர்களை பொறுத்த வரைக்கும் இந்த முருகன்னாலே அழகு, சாந்தம், கருணை வழியிற முகம்தான் நினைவுக்கு வரும். ஆனா புதுசா செஞ்ச அந்த சிலையோட முகமோ கொஞ்சம் கடுமையா கிராமப்புற காவல் தெய்வங்களான முனியப்பன் அல்லது ஐயனார் சிலைகள் மாதிரி இருக்கதா பரவலா ஒரு குற்றச்சாட்டு எழுந்துச்சு. ஒரு கட்டத்துல நடத்த இருந்த குடமுழுக்கு விழாவையே நிறுத்தச் சொல்லி அழுத்தம் அதிகமாச்சு. நிலைமையோட தீவிரத்தை உணர்ந்த ராஜமுருகன் கோயில் நிர்வாகம் உடனே ஒரு முக்கியமான முடிவை எடுத்தாங்க. பக்தர்கள் இல்லைன்னா கோயில் இல்ல, அவங்க உணர்வுக்கு மதிப்பளிக்காத தெய்வீகமும் இல்லைங்கிறத புரிஞ்சுகிட்டு சர்ச்சைக்குரிய அந்த சிலையை முழுசா மூடிட்டாங்க. இது கோயில் நிர்வாகத்துக்கு பெரிய சோதனையா இருந்தாலும் அந்த சோதனையிலிருந்து தான் ஒரு சாதனை பிறந்துச்சு. பக்தர்களோட குரல் தான் ஆண்டவனோட குரல். அந்த வாக்கை ஏத்துக்கிட்டு ராஜமுருகன் ஆசிரம நிர்வாகம் ரொம்பவே துணிச்சலான, பாராட்ட வேண்டிய ஒரு முடிவை எடுத்தது. எவ்வளவு செலவானாலும் பரவாயில்ல, மக்கள் மனசுல நிக்கிற முருகனை அவங்க விரும்புற அழகோட திரும்பவும் செதுக்கணும்னு தீர்மானம் செஞ்சாங்க. பழைய சிலை முழுசா மறைக்கப்பட்டு புனரமைப்பு பணிகள் ஆரம்பமாச்சு. இந்த முறை அனுபவம் வாய்ந்த சிற்பிகளை வரவழைச்சாங்க. முருகன் சிலையோட ஒவ்வொரு சின்ன அம்சமும் ஆகம விதிகள் படியும் பக்தர்களோட மனசுல இருக்கிற முருகனோட உருவத்துக்கு ஏத்த மாதிரியும் ரொம்ப கவனமா செதுக்கப்பட்டது. 1 வருஷ காலம் இந்த சீரமைப்பு வேலைகள் நடந்துச்சு. பழைய சிலையோட கடுமையான முகத்துக்கு பதிலா கருணை வழியிற புன்னகையோட ராஜ அலங்காரத்துல கம்பீரமா நிக்கிற ஒரு புதிய ராஜமுருகன் மெதுவா உருவானார். கையில வேல், தலையில மகுடம், முகத்துல தெய்வீக புன்னகைன்னு புதுசா உருவான சிலை பார்க்கிறவங்க மனசை கொள்ளை கொள்ளுற அளவுக்கு அற்புதமா இருந்துச்சு. இந்த புதிய சிலையோட போட்டோக்கள் வெளியானப்போ முன்னாடி விமர்சனம் செஞ்ச அதே சமூகம் மனசார பாராட்டுச்சு. இதுதான் எங்க முருகன், பக்தர்களோட கோரிக்கையை ஏத்துக்கிட்ட கோயில் நிர்வாகத்துக்கு வாழ்த்துக்கள்னு நல்ல விதமான கமெண்ட்ஸ் குவிஞ்சது. ஒரு சர்ச்சையால அறியப்பட்ட அதே இடம் இப்போ பக்தர்களோட உணர்வுகளுக்கு மதிப்பளித்த ஒரு புண்ணிய தலமா பார்க்கப்படுது.
கோயில் நிர்வாகம் ஒரு சர்ச்சைக்கு ரொம்ப அழகான பக்தி பூர்வமான தீர்வை கொடுத்துச்சு. உலக புகழ்பெற்ற மலேசிய பத்துமலை முருகன் சிலையை வடிவமைச்ச திருவாரூரைச் சேர்ந்த ஸ்தபதி தியாகராஜன் தான் சேலத்தில் இருக்கிற இன்னொரு பிரம்மாண்டமான 146 அடி முத்துமலை முருகன் சிலையையும் வடிவமைச்சாரு. அந்த அளவுக்கு முருகன் சிலைகள் பிரம்மாண்டத்திலையும் அழகியல்லையும் ஒரு முக்கிய இடத்தை பிடிக்குது. அந்த வகையில இந்த 56 அடி ராஜமுருகன் சிலையும் சர்ச்சைகளை கடந்து பக்தர்களோட மனசை கவர்ந்த ஒரு கலைப்படைப்பாவும் ஆன்மீக சின்னமாவும் இன்னைக்கு உயர்ந்து நிக்குது. சர்ச்சைகள் வரலாம் போகலாம், ஆனா பக்தி எப்பவும் நிலைச்சு நிற்கும். சேலம் ராஜமுருகன் சிலையோட வரலாறு நமக்கு சொல்லிக் கொடுக்கிற பாடம் இதுதான். 56 அடி உயரத்துல கம்பீரமா நிக்கிற அந்த ராஜமுருகனோட புன்னகை பக்தர்களோட குரலுக்கு நான் எப்பவும் செவி சாய்ப்பேன் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு. கோயில்கள் வெறும் செங்கற்களாலையும் சிமெண்டாலையும் கட்டப்படுறது இல்ல, அது நம்பிக்கையாலையும் பக்தியாலையும் மக்களோட உணர்வுகளாலையும் கட்டப்பட்டதுங்கிறத இந்த நிகழ்வு மறுபடியும் நிரூபிச்சிருக்கு. வானதிரை எழுந்த ஆரோகரா கோஷத்தோட அலைகள் இன்னும் ஓயல. அந்த கோஷம் நம்பிக்கையோட கோஷம், மாற்றத்தோட கோஷம், பக்தியோட உச்சக்கட்ட கோஷம். இந்த பிரம்மாண்ட குடமுழுக்கு பற்றியும் அதுக்கு பின்னாடி இருந்த சுவாரஸ்யமான தகவல்களும் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நம்புறோம். இது மாதிரி ஆன்மீக விழாக்கள் பத்தியும் அதோட தெரியாத பக்கங்கள் பத்தியும் தெரிஞ்சுக்க எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த ராஜமுருகன் சிலை அதோட முகமாற்றம் பத்தின உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோல சந்திப்போம். அதுவரை எல்லோருக்கும் அந்த ராஜமுருகனோட அருள் கிடைக்கட்டும்.